குட் மார்னிங். இன்னைக்கு நியூஸை நம்ம பார்க்கலாம். மணிப்பூரில் ரொம்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற ஒரு நேரம் தான். கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் சொந்த மாநிலத்திலேயே அகதிகளாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அகதிகள் முகாமில் தங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, இந்த நேரத்தில் இந்திய இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர் அவரை கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அவர் ஆனால் பாதுகாப்பு படையினர் தோபால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அவரை மீட்டிருக்காங்கிறது செய்தி. ஓகே, இன்னொரு பக்கம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருது. சில பேர் அது படுமோசங்கிறாங்க, சில பேர் அது நம்ம மனித குலத்துக்கு கிடைத்த கொடை அப்படிங்கிறாங்க, எல்லாம் இருக்கு. சாட்ஜிபிடி அது ஒரு ரொம்ப பாப்புலரா மாறிட்டு வர ஒரு விஷயம். யூஎஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கம்பெனில இந்த ஏஐ யூஸ் பண்ணி 800 பேருடைய வேலை போயிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப வேலை ஒரு பக்கம், இழப்பும் அதனால ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம்தான். சமீபத்துல இந்த நம்முடைய தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, அதை போய் சந்திச்சிருக்காங்க. அவங்க அந்த குரூப் போய் சந்திச்சு தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது இந்த ஏஐ டெக்னாலஜிய அப்படின்னு தேர்தல் ஆணையத்தோட ஒரு கலந்துரையாடலை அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க ஓகே, தேர்தல் அங்கங்க பேச்சுவார்த்தை சுடுபிடிச்சு போயிட்டு இருக்கிற நேரம் பாரதிய ஜனதா கட்சி முதல் வேட்பாளர் பட்டியலை ஏற்கனவே வெளியிட்டாங்க. பிரதமர் மோடி வாரணாசியில மீண்டும் போட்டிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு இப்ப பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் தன்னுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கு. ஒரு 39 வேட்பாளர் கொண்ட பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டிருக்கு. அதுல காங்கிரஸ் கட்சியுடைய பிரதான தலைவர்கள் ஒருத்தரான ராகுல் காந்தி கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு தொகுதியில் மீண்டும் போட்டியிடுறாருங்கிற செய்தி அதுல வந்திருக்கு. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஜப்பான் பிரதமர் ஃபியூமியோ கிஷிதா அவரை போய் சந்திச்சு பேசியிருக்காரு. ஓகே, ஏற்கனவே நடந்த அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் எடுத்த முடிவுகள் எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி அவர்கிட்ட போய் விசாரிச்சிருக்காரு. இது ஒண்ணு. இன்னொன்னு, இவர் இங்கிருந்து ஜப்பான் போயிருக்காரு. பூட்டானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெரிங் தோப்கே அவர் இந்தியாவுக்கு வர்றாரு அவர். ஓகே, ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா, இருதரப்பு உடன்பாடு வழக்கம் போல. இன்னொன்னு, இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த தொடர்பு, அதாவது போக்குவரத்து, அந்த திட்டங்கள் பற்றி அவரு இங்க விவாதிக்க போறாரு. தேர்தல் பரப்புரைகள் தொடங்கி விட்ட காலம், இன்னும் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்படலைன்னாலும் நம்முடைய பிரதமர் மோடி பல்வேறு மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப அஸ்ஸாம் போறாரு அவரு. இப்ப அஸ்ஸாம் போல என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னா, இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம், அதுக்கு அஸ்ஸாம்ல ஒரு கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிற நேரத்துல இவர் இங்க போறார் அவரு. ஓகே, அங்க காசிரங்கா தேசிய பூங்காவுக்கு அவர் ரீச் ஆயிட்டாருன்னு செய்தி வருது. ஓகே, காசிரங்கா தேசிய பூங்கா அங்க அஸ்ஸாம்ல இருக்கு. அங்க நம்ம ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் ரொம்ப பாப்புலரான ஒண்ணு. அங்க போயிருக்காரு அவரு. ஓகே, இப்ப நம்ம இந்த இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில ஒரு நீண்ட நாளாகவே ஒரு கவனம் செலுத்திட்டு வர்றோம் நம்ம. அதுல இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் ரொம்ப ஒரு குறிப்பான ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்க நேரம். அந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை நம்ம லட்சத்தீவுல இருக்கக்கூடிய மினிக்காய் தீவுகள்ல நிறுத்துறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்முடைய சொந்த தயாரிப்பில் ஏற்படக்கூடிய இராணுவ தளவாடங்களை இன்னும் கொஞ்சம் விரிவாக நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நம்ம பட்ஜெட்ல, ஒன்றிய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட விஷயங்கள்ல இந்த சூரிய ஒளி மின் திட்டம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது பிரதமருடைய இலவச மின்சார திட்டம் அப்படின்னு சொன்ன ஒண்ணு. அதுக்கு 75,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் நமக்கு வந்தது. முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா,
இப்போ வந்து ஒரு 1-3 கிலோவாட் வரைக்கும் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மின்சார சாதனங்களுக்கு முழுமையான மானியம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அது ஒரு சின்ன திருத்தத்தை இப்ப மேற்கொள்றாங்க. என்ன திருத்தம் அப்படின்னு சொன்னா, அது முழுமையாக மானியம் தரப்படாது, 60 விழுக்காடு மட்டும்தான் மானியம் தரப்படுங்கிற ஒரு புதிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அவங்க. ஆப்கானிஸ்தான்ல அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தோடு நம்முடைய மூத்த வெளியுறவுத்துறை அதிகாரி சந்திச்சு பேசினார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்ன நிர்வாகத்தோட? நாம வந்து அங்க இருக்கக்கூடிய தாலிபான் தலைமையிலான அந்த ஆட்சியை நம்ம வந்து ஏத்துக்கல. நம்ம அதை வந்து ஒரு அரசு அப்படின்னு நம்ம ஏத்துக்கல. அது வந்து ஒரு சட்டவிரோதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நம்ம வந்து சொல்றோம். அதனால அந்த நிர்வாகத்தோடு ஒரு மூத்த வெளியுறவுத்துறை அதிகாரி பேசினாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம். நம்ம இந்த தேர்தல் பரப்புரைகள்ல காங்கிரஸ் வெளியிட்டு இருக்கிற ஒரு வாக்குறுதி ரொம்ப முக்கியமானது. ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு ஒர்க், ரைட் டு எஜுகேஷன், அந்த மாதிரி அவங்க ஒரு புதுமையான ஒரு விஷயத்த கொண்டு வர்றாங்க. என்னன்னா ரைட் டு அப்ரண்டிஸ்ஷிப், அப்ரண்டிஸ்ஷிப்னு சொல்றோம்ல நம்ம, அப்ரண்டிஸா போவோம்ல நம்ம, அந்த அப்ரண்டிஸா போறதுல அத இளைஞர்களுக்கு அவருடைய உரிமையாக மாற்றக்கூடியதாக அது எந்த அளவுக்கு நடைமுறையில ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையில, வேலையின்மையால இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையில இந்த அப்ரண்டிஸ்ஷிப்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா மாறும். தேர்தல்ல அது ஒரு விவாத பொருளா மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஒரு கடந்த மாதம் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்புகள்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, தேர்தல் பத்திரம் சார்ந்த அந்த தேர்தல் பத்திரங்கள் சட்டவிரோதம் அப்படிங்கிற அந்த உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு பல்வேறு கட்சிகளை எழுச்சி அடை செஞ்சது. நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்கெல்லாம் அந்த பத்திரத்துல இருந்து பணம் வாங்குவதற்கான கணக்கை ஓப்பன் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த சில அரசியல் கட்சிகள் கூட அதன் மூலம் பணம் வாங்க. அது இயல்பாகவே அந்த திட்டத்தின் மூலம் அதிகமா கிடைச்சது யாருக்கு அப்படின்னு சொன்னா ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு தான். அநேகமாக ஒரு சில கட்சிகள், சில கட்சிகள்லாம் அறிக்கை வந்து, அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட், பகுஜன் சமாஜ் கட்சி, இந்த 2 கட்சிகள் தான் வெளிப்படையாக தாங்கள் இதிலிருந்து ஒரு பைசா கூட வாங்கவில்லைங்கிற அறிக்கையை வெளியிட்டது. இதுல வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் வந்து இந்த சட்டத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்தவங்கள ஒரு பார்ட்டி அப்படின்னு கூட நம்ம வந்து அதை வச்சுக்கலாம். இப்ப பாரதிய ஸ்டேட் வங்கி என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா, இந்த தகவல்களை நாங்க வந்து குறித்த மார்ச் 6க்குள்ள தகவல்களை கொடுங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. அது தர வாய்ப்பு இல்லை, எங்களால வந்து கேதர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. இதுக்கு எதிராக மறுபடியும் இந்த பார்ட்டிஸ் எல்லாம் வழக்குக்கு போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தை. என்ன நீதிமன்றத்தை அவமதிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது பற்றி ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு மார்ச் 11ஆம் தேதி இதை விசாரணைக்கு எடுத்துக்க போறாங்கிற செய்திகள் வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி நம்ம ஏற்கனவே இந்த வேலையின்மை பத்தி பேசணும். அவ்வளவு கடுமையா இருக்கக்கூடிய வேலையின்மை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்பட்டிருக்குன்னா, ரஷ்ய ஆர்மியில உதவியாளர்களாக சேர்றது, இஸ்ரேல்ல பணியாளர்களாக போய் சேர்றதுங்கிற பல்வேறு இதை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் சட்டவிரோதமாக இங்கிருந்து இளைஞர்களை கூட்டு போய் அங்க அந்த பணியிடங்கள்ல அமர்த்துவதற்கான வேலைகளும் நடந்திருக்குதுங்கிற சில இறப்புகள் நமக்கு இது ஒரு ஐ ஓப்பனரா மாறி இருக்கு. நமக்கு எப்பயுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அமெரிக்க ஜனாதிபதிக்கான தேர்தல். அநேகமாக கடந்த முறை நடந்த தேர்தலை போலவே இந்த பிரதான 2 கட்சிகளின் வேட்பாளர்களாக யார் இருக்க போறாங்க அப்படின்னு சொன்னா, தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன், கடந்த முறை தோற்று போன டொனால்ட் ட்ரம்ப், இந்த 2 பேர் தான் இருக்க போறாங்க அப்படின்னு நிறைய விவாதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இந்த 2 பேருடைய போட்டி, இதுல யார் வெற்றி பெற்றால் அமெரிக்காவுக்கு எப்படி இருக்கும், உலகத்துக்கு எப்படி இருக்கும், குறிப்பாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு போர்கள் குறித்து என்ன மாற்றங்கள் இருக்குங்கிறதுலாம் நிறைய விவாதங்கள் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி
இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான 5வது டெஸ்ட் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு 2 நாள் ஆட்டங்கள் முடிஞ்சிருக்க நேரத்துல ரொம்ப இந்தியா ஒரு மேல நிக்குது. அது ஓகே. இந்த தொடரை ஏற்கனவே கைப்பற்றி விட்ட நிலையில ஒரு கூடுதல் பாயிண்ட் இது என்னன்னா, இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடக்குது இல்லையா, 2023 இருந்து 25 வரையிலான, அதுல முதலிடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, கிட்டத்தட்ட நமக்கு இறுதி போட்டிக்கு தகுதியை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வகையிலும் இது இருக்கும். ஓகே, இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இது இன்னைக்கு செய்தி. மறுபடியும் நம்ம நாளைய செய்திகளோடு நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.